இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சீட்டோட பொலாரிட்டி டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது அஸ்டிப் பிரேக்கரோட சர்க்யூட் டயக்ராம், அவுட் கோயிங் ஃப்ளோட சர்க்யூட் டயக்ராம். பஸ்ஸில் இருந்து கரண்ட் வந்து கீழே வரும். ஓகே, ஸோ மேலே பஸ்ஸு, கீழே லோடு. எங்கேருந்து கரண்ட் என்ட்ரி ஆகுதோ அது P1, கீழே P2. ஓகே, இது சிடியோட டயக்ராம். அஸ்டியில் வந்து ஒரு ஃபேஸ்லேயும் ஒரு இண்டிவிஜுவல் சிடி இருக்கும். ஓகே, இது சிங்கிள் ஃபேஸ் சிடி. இது வந்து 1.5 வோல்ட் பேட்ரி. இது கேலனோமீட்டர். இப்போ வந்து பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து P1 கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் பேட்டரியோட நெகட்டிவ்லேருந்து ஒரு சுவிட்சுக்கு தூரம் P2 கனெக்ட் பண்ணுறோம். கேலனோமீட்டரோட பாசிட்டிவ் வந்து S1 நம்ம கனெக்ட் பண்ணணும். ரெண்டாவது நெகட்டிவ்லேருந்து S2 கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி சுவிட்சை வந்து க்ளோஸ் ஓப்பன் பண்ணும்பொழுது கேலனோமீட்டர் சப்போஸ் கனெக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா கேலனோமீட்டர் வந்து பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகும். சப்போஸ் கனெக்ஷன் வந்து ரிவர்ஸ் சைடில் இருந்தால் நெகட்டிவ் சைடில் மூவ் ஆகும். ஓகே, ப்ராக்டிக்கல் பார்ப்போமா. அஸ்டிப் பிரேக்கர் பேக் சைடில் வந்து சிடி இருக்கும். இது வந்து அவுட் கோயிங் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து P2. ஓகே, எங்கே வந்து கரண்ட் என்ட்ரி ஆகுதோ அது வந்து P1. நம்ம ரெட் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். P2 வந்து எல்லோ கலர் ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் சைடில் கேலனோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சிடி டயக்ராம் பாருங்கள். அதாவது சிடியோட ஸ்டார்ட் வந்து XT1 கனெக்டரு, சிடியோட எண்டு வந்து XT1 3 கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் நம்ம ஒயரை எடுத்துகிட்டு வந்து கேலனோமீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். கேலனோமீட்டர் பாசிட்டிவ் S1 கனெக்ட் ஆகும். கேலனோமீட்டர் நெகட்டிவ் வந்து S2, அதாவது ST1 3 கனெக்ட் ஆகும். ஓகே, சிடியோட P1 நம்ம வந்து ரெட் ஒயர் கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஒயர் வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். P2 வந்து எல்லோ கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஒயரை வந்து பேட்டரியோட நெகட்டிவ் ஒயரில் டச் பண்ணோன்னா கேலனோமீட்டர் வந்து உங்களுக்கு டைரெக்ஷன் காட்டும். ஓகே, ஸோ கரெக்ட் டைரெக்ஷனாக உங்களுக்கு பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகும். நீடில் ரிவர்ஸ் டைரெக்ஷன்னா நெகட்டிவ் சைடில் மூவ் ஆகும்.